ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று திருப்பதியில் கார்த்திகை தீபோத்சவம் செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி ஏகாதசி. நாளைக்கு திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் லக்ஷ குங்குமார்ச்சனை அண்ட் 17ஆம் தேதியிலேருந்து பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நாளைக்குண்டான தரிசனத்துக்கு இன்றைக்கி காலையில் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டெய்லியும் திருமலா ஸ்ரீவாணி பவனில் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இன்றைக்கி 3:45 போல் காலையில் க்யூவில் ஜாயின் பண்ணாங்க. 6:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்களாம் காலையில். அவங்க டிக்கெட் வாங்குறப்போ 7:45 221வது பர்சனாக டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 10,500 ஒருத்தருக்கு பே பண்ணி அன்றைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த துவாரத்துக்கு கீழே இருக்கிற படிக்கு பேர் குலசேகரன் படி. ஸ்ரீ ராமானுஜர் அந்த படிக்கு குலசேகரன் படி அப்படின்னு பெயர் வச்சார். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,709 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். மதுரைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கேன். காலையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஞானப்பால் பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து அழகர் மலை எங்கள் குலதெய்வம். இன்றைக்கி ஏகாதசி சனிக்கிழமை கிட்ட இன்றைக்கி தரிசனத்துக்கு அனுமதிச்சாங்க. அர்த்த மண்டபத்தோடு அனுப்பாமல் உள்ளே இருக்கிற மண்டபம் படி ஏறி போய் பெருமாள் இன்னைக்கு கிட்ட பரமசுவாமி ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். திவ்ய தேசம் பெருமாள் நின்ற கோலத்தில் பெருசாக இருப்பாருங்க. பரமசுவாமி மூலவர், உற்சவர், கள்ளழகர், சுந்தரராஜ பெருமாள். சாட்டர்டே பெருசாக கூட்டம் இருக்காது. பட் நான் வந்தப்போ அவ்வளோக்கா க்ரௌட் இல்லை. ஸோ ஈஸியாக போய் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போது நிறைய பேர் வராங்க. ஜெனரலாக வீக் டேஸில் க்ரௌட் கம்மியாக இருக்கும். முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. அன்னதான கூடம் இருக்குது. சுப்ரபாதம் சேவாக்கு தான் ஃபஸ்ட்டு வரலான்னு நினச்சேன். 6 மணிக்கு இங்கே மூலவருக்கு சுப்ரபாதம் சேவா ரொம்ப நல்லா செய்வாங்க. வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மீனாட்சி கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர். ஃபுல்லாக எல்லா சந்திக்கும் கிட்ட போய் தரிசனம் பண்ண வச்சார். நான் தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். பவித்ர புஷ்கரணி ரொம்ப அமைதியாக ஒரு நல்லா இருக்கும் அட்மாஸ்பியரே. கோயில் கூட்டம் இல்லாதப்போ வந்தா நிறைய பேரோட குலதெய்வம் இந்த சைடு. எங்களுக்கும் மதுரை பரமசுவாமி சுந்தரராஜ பெருமாள் குலதெய்வம்.
பதினெட்டு படி கருப்பு. நான் வந்தப்போ க்ரௌடில் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.